காட்டுறதுக்கு இல்ல, வித்த காட்டுறதுக்கு இல்லையா. கர்நாடகால தமிழனை கன்னடத்துக்கார அடிக்கிறான், அதுக்கு கண்டனம் போட்டு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஒரு நடிகர் பேரை சொல்லி கைதட்டல் வாங்கிறதுக்காக வரலையா. இன்னைக்கு ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா அதனால தமிழக மக்களுக்கு மட்டும் லாபம். ஆனா கர்நாடகாவில் இருக்கிறவனுக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாதுயா. நம்ம தண்ணிய நாம் எடுத்துக்கிறோம், நம்ம பொண்டாட்டிக்கிட்ட நாம படுத்தா அவனுக்கே ஏன் வேகுது? ஆனா உன் பொண்டாட்டி கூட வாட படுக்கிறான், என் பொண்டாட்டி கூட படுக்கிறா. ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டங்கிறது உனக்கு எந்த நஷ்டம் கிடையாது, உனக்கே வேகுது. ஏன்னா அங்க நீ எதையாச்சும் சொல்லி நீ அரசியல் பண்ணும். பார்த்தால் நாகராஜன் ஒருத்தனுக்கு பெரிய காமெடி, நம்ம வடிவேலு விவேகல கிட்டையே வர முடியாது. நல்லவேளை அந்த சினிமா நடிக்க ஆரம்பிக்கல. அந்த வார்த்தால் நாகராஜ் பெரிய காமெடி பண்றாங்க. ஈரோடெல்லாம் கர்நாடகத்துக்கு சேரணுமாமா. ஈரோடு, கிருஷ்ணகிரி, இதான் இந்த நம்ம மெட்ராஸ், நம்ம பீச், இந்த ஏரியா, நீங்க நிக்கிற ஏரியா, இதெல்லாம் கர்நாடகத்துக்கு சேர்ந்தா நம்ம வாயில விரல் வச்சுக்கிட்டு போனோம். பார்த்தால் நாகராஜ் ஒருத்தர் நம்ம சம்பந்தப்பட்ட ஒருத்தரே ஒரு காலத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர் வார்த்தால் நாகராஜன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்ல முடியுமா அங்க போய் எனக்கு பிடித்த பேச்சாளர் பேரறிஞர் அண்ணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுயா. ஏன்னா இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. இதையே பேசிட்டு இருக்காத, நீ கேண ஆயிடுவ. ஐயா சாய்குமார்னு ஒரு நடிகர், அவர் பிரபலமா பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு முறை கர்நாடகால அவர்கிட்ட பத்திரிகையில பேட்டி கேட்கிறாங்க, உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்ட்டு. பிடித்த நடிகர் யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகரை பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு பிடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு. என்ன தப்பு? அவரை உதைச்சு உனக்கு பிடிச்ச நடிகர் ராஜ்குமார்னு சொல்லியா நடிச்சிருக்காயா கன்னடத்துக்கார. இதுக்கு பேர் தான் கன்னட வெறிங்கிறது. இதுக்கு பேர் தான் கன்னட வெறி. நான் உண்மையிலேயே இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் செஞ்ச அட்டுழைத்து பார்த்து எனக்கு ரொம்ப ஆவேசம் வந்தது. ரொம்ப தப்பு, அநியாய, அக்கிரமா. ஆனா பல வீரப்பணங்களை நீ உருவாக்கிறாத. வீரப்பணம் உருவாக்காதியா, அது உங்க கையில தான் இருக்குது. மாசேத்தன் சொல்லியிருக்காரு, நாம் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நம் எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் அப்படின்ட்டு. ஆயுதத்தை எடுக்க விரும்பல, ஆயுதத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை தயவு செய்து உருவாக்கிறாதீங்க. தமிழா விழித்துக்கொள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் தமிழுக்கு தீங்கு நடந்தா குரல் கொடு. இங்க மட்டும் இல்ல, இலங்கையில நம்ம தமிழர்கள் தாக்கப்படுறாங்களா, குரல் கொடியா. அவன் நம்ம ஊருக்காரையா? இலங்கையில் இருக்கிற தமிழ் யாரையா? உன் சகோதரி. அந்த உணர்ச்சி உனக்கு வேண்டாம். இலங்கையில செஞ்சோலை அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்து மேல இலங்கை ராணுவம் குண்டு போட்டு 60 தமிழ் குழந்தைகள் சாகுறாங்க. அந்த இலங்கை ராணுவத்துக்கு நம்ம இந்திய அரசாங்கம் உதவி செய்யலாமா? செய்யக்கூடாதுன்னு சொல்லு. செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. தமிழனை இந்த மூலையில் எங்குமே நசுக்க கூடாது. நீ குனியாத, உன் மேல எவனும் குதிரை ஏறதுக்கு அனுமதிக்காத. நீ முட்டா ஆயிருவ. அவ்வளவுதான்.